ஹெம்மிங்கில் தேர்ட் டைப் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கிளாத்தில் 1 இன்ச் அளவு எடுத்து அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துப்போம். இதில் 1/4 இன்ச் கேப்பில் நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த டைப் ஆஃப் ஹெம்மிங்க்கு வந்து 1/4 இன்ச் கேப்பில் தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம். ஸோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது ஊசியில் வந்து 2ஆக நூல் கோத்து எடுத்துப்போம். இப்போ வந்து தேர்ட் டைப் ஹெம் பண்ணுறதுக்கு வந்து டைப் 1ம் டைப் 2வையும் கம்பைன் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டைப் 1 வந்து நம்ம போடலாம். அதாவது ஊசியை கீழே குத்தி ஊசியை மேல் வழியாக எடுத்துட்டு ஸ்டிச்சஸ் போடுறது தான் வந்து டைப் 1. ஸோ அதை போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 4 டைம்ஸ் நம்ம போட்டதுக்கப்புறமா ஊசியை கீழே குத்திட்டு மேல் வழியாக எடுத்துகிட்டு த்ரெட்டை ஊசிக்கு மேலே போட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணணும். இது வந்து டைப் 2. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி போட்டுக்கலாம். அதாவது 4 ஸ்டிச்சஸ் வந்து டைப் 1லையும் 5ஆவது வந்து டைப் 2லையும் இதே போல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போல் ஃபுல்லாக எம் பண்ணதுக்கப்புறமா எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எண்ட் நாட் போடுறதுக்கு வந்து ஊசியை கீழேருந்து மேலே எடுத்துட்டு அந்த ஊசியில் ஒரு 4-5 வாட்டி த்ரெட்டை சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா எண்ட் நாட் விழுந்துடும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா உள்ள த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் டைப் 3 எம்மிங் வந்து நம்ம நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.